இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ஜாக்கிர் நாயக்கிற்கு எய்ட்ஸ் நோயா? வழக்கறிஞர் மறுப்பு. சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய மத போதகர் டாக்டர் ஜாக்கிர் நாயிக் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளில் உண்மையில்லை என்று அவரது வழக்கறிஞர் அக்பர்டின் அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதுபோன்ற செய்திகள் போலியாக பரப்பப்படுகின்றன என்றும் குப்பை செய்திகள் என்றும் பதிலளித்துள்ளார். ஜாக்கிர் நாயிக் தற்போது வெளிநாட்டில் வசிப்பதாகவும் அவரை தான் காணும்போது அவர் நல்ல உடல் நலத்துடன் தான் இருந்தார் என்றும் அக்பர்டின் அப்துல் கடீர் குறிப்பிட்டுள்ளார். கத்தாரின் தோஹா மீதான இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலை மலேசியா வன்மையாக கண்டித்துள்ளது. இதுகுறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இச்செயல் கத்தாரின் இறையாண்மைக்கு எதிரான ஓர் ஆக்கிரமிப்பு என்றும் சர்வதேச சட்டத்தை கடுமையாக மீறுகின்ற ஒரு செயல் என்றும் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் பொறுப்பற்ற முறையில் அந்நாட்டின் தலைநகரின் மையப்பகுதியில் தாக்குதல் நடத்தியிருப்பது பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கின்றது என்றும் அன்வார் கவலை தெரிவித்துள்ளார். ஹமாஸ் தலைவர்களின் அலுவலகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து லக்தைஃபியாவில் நடந்த குண்டுவெடிப்பில் மலேசியர்கள் எவரும் பாதிக்கப்படவில்லை என கத்தாரில் உள்ள மலேசிய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. அதேவேளையில் கத்தாரில் உள்ள மலேசியர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அங்குள்ள மலேசிய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கத்தார் அதிகாரிகளால் வெளியிடப்படும் அதிகாரப்பூர்வ தகவல்கள் மூலம் தற்போதைய நிலவரத்தை அறிந்து கொள்ளுமாறும் நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள மலேசிய தூதரக பிரதிநிதிகள் அந்நாடுகளுடனான உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதார வளத்தை பெருக்கும் நோக்கில் இருதரப்பு வர்த்தக நடவடிக்கைகளை மேம்படுத்துவதிலும் அதிகமான அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதிலும் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அன்வார் குறிப்பிட்டுள்ளார். புத்ராஜயாவில் கடந்த செப்டம்பர் 4 மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடம் இருந்து நியமன கடிதங்களை பெற்ற 7 தூதரக அதிகாரிகளையும் மரியாதை நிமித்தமாக சந்தித்த அன்வார் அவர்களிடம் இது குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோம்பாக்கில் வீடு ஒன்றின் மேற்கூரையின் மேல் அமர்ந்திருந்த சிறுத்தையை கண்டு அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்திற்குள்ளாயினர். கடந்த செப்டம்பர் 8 நள்ளிரவு 1 மணியளவில் தமான் ஸ்ரீ கோம்பாக் ஹைட்ஸ் என்ற பகுதியில் வீடு ஒன்றின் கூரையில் சாவகாசமாக அமர்ந்திருந்த விலங்கு ஒன்றை கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற கோலாலம்பூர் உள்நாட்டு பாதுகாப்பு படையினர் அது சிறுத்தை புலிதான் என்பதை உறுதிப்படுத்தினர். பின்னர் சுமார் 20 நிமிடங்களில் அச்சிறுத்தையை மீட்ட அவர்கள் அதனை கோலாலம்பூர் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். 3 இளம் மோட்டார் ஓட்டிகளின் மரணத்திற்கு காரணமான 17 வயது கார் ஓட்டுநர் எதிர்கொண்டுள்ள 3 குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக அவர் தாக்கல் செய்துள்ள மனுவை வரும் நவம்பர் 19 விசாரிக்க செரம்பான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இன்று செப்டம்பர் 10 இவ்வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் நீதிமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவரது வழக்கறிஞர் ஜோஹான் ரட்சி அவரது மனு மீதான விசாரணை வரும் நவம்பர் 19 மாற்றப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த மார்ச் 6 இரவு 8:30 மணியளவில் ஜலான்பூர் சியாரான் சினாவாங் 1 அருகே உள்ள தமான் மத்தாஹாரி சந்திப்பில் கவனக்குறைவாக வாகனம் ஓட்டி இவ்விபத்தை ஏற்படுத்தினார் என அக்கார் ஓட்டுநர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நேற்று இரவு ஈலிட் விரைவு சாலை டங்கில் ஓய்வு பகுதி அருகே தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு நிறுவனத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் நடத்திய அதிரடி சோதனையில் பல்கலைக்கழக மாணவி உள்ளிட்ட 4 சிக்கினர். பொருடுவா கார் ஒன்றில் தனது 4 நண்பர்களுடன் வந்த 20 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கஞ்சா என்ற போதைப் பொருளை பயன்படுத்தியிருந்தது கண்டறியப்பட்டது.
அதேவேளையில் அவருடன் வந்த மற்ற 4 பெண்களும் போதைப்பொருள் பயன்படுத்தி இருக்கவில்லை என்பது பரிசோதனையில் உறுதியானது. இந்நிலையில் ஒரு நாளுக்கு முன்னதாக நெகிரிசம்பிலானில் உள்ள தனது வீட்டில்தான் போதைப் பொருளை பயன்படுத்தியதாக அப்பெண் அதிகாரிகளிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.